ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கலுக்கு மறுநாள் வந்து காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் நானும் கோல போட்டியில் சேர்ந்துருந்தேன். ஆனால் பரிசுலாம் கிடைக்கல. ஆனால் நான் எப்போவுமே என்ன நினச்சி போடுவேன்னா, கோயிலில் போய் போடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு கோயிலில் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நாங்கள் கொண்டு போய் போட்டோம். நல்லா இருந்துச்சு. எல்லா கோலமும் எல்லாரும் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. எனக்கே பார்த்து மற்றவங்க கோலத்தை பார்த்து ஐயோ அவ்வளோ அழகாக அச்சு அடித்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் என் கொழுந்த பொண்டாட்டி எல்லாரும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி பொண்டாட்டிலாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லோரும் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க. அங்கே இங்கே நல்லா சுற்றிட்டு வந்துட்டு நல்லா சளி பிடிச்சிட்டு தொண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஏன்னா அவ்வளோ கற்று நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் எவ்வளோக்குள்ளே கத்திக்கிட்டு நாங்களாம் கிடந்தோம் அப்படின்னு. பாட்டு கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டும் இருந்தோம். அப்புறம் விளையாட்டு போட்டி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பசங்களுக்கெல்லாம் விளையாட்டு வச்சுருந்தாங்க. நான் அந்த டைம்லாம் போகலை, ஏன்னா சமையல் பண்ண வேண்டியிருந்துச்சு. சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிப்பாங்கள்ல, அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீ கேஜி யூகேஜி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் லக்கி கார்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து இப்போ பேரண்ட்ஸும் சேர்ந்தே தூக்கிக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தான் பிள்ளைங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சில பிள்ளைங்களாம் அழுதுட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பலூன் ஊதுதல், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் பலூனும் வந்து உடைக்கணும், அதாவது பிடிச்சு உடைக்கணும். அப்புறம் கலர் பலூன்ஸு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு விளையாட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தோம். அப்பப்போ இடையில கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வர மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் அப்போவே அதை வந்து நாங்கள் வந்து எல்லோரும் மறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மாட்டுக்கு பேச ஆரம்பித்தாச்சு. இதுக்கு பேர் தாங்க விளையாட்டு போட்டி. ஏன்னா பிள்ளைங்க வந்து விளையாடும். ஆனால் நம்ம அம்மாமார்களுக்கெல்லாம் தான் பிள்ளை தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன, அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்கோம், நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பிள்ளைங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு இடத்துல நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் ரொம்ப பேச முடியல, தொண்டை கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. அப்புறம் என் மூத்த பையனுக்கு ஒரு விளையாட்டு வச்சுருந்தாங்க. ஓடி போய் பலூனை உட்காந்தே உடச்சிட்டு வரணும். என் பையன் உடைக்கணும், பலூனை உடைக்கணும் சொல்லும் போதே அவன் காற்றுல கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அழுதுகிட்டே தான் நின்னான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ போயினான். ஆனால் ஜெயிக்கலை, இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தான்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், எதுலேயும் கலந்துக்காமல் முயற்சி பண்ணாமல் இருக்கிறதான தப்பு. அப்புறம் மார்வேஷம் போட்டிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்வேஷம் போட்டியில் வந்து சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ கேஜி எல்கேஜி பசங்க பிறந்த குழந்தைய கூட கொண்டுட்டு வந்துடுவாங்க எங்கள் ஊர்லெல்லாம். முதல்ல குட்டி கிருஷ்ணர் வந்தார், அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ராதே வந்தாங்க, அப்புறம் கிருஷ்ணர் வந்தாங்க. என் பையனும் வேஷம் போட்டிருந்தான், மிலிட்ரி வேஷம் போட்டிருந்தான். ஆனால் அவன் அந்தளவுக்கு பேசலை, அவனுக்கும் பரிசு கிடைக்கல. ஆனால் கலந்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. கலந்துக்கிட்டு தோற்றா கூட பரவாயில்ல, ஆனால் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இதெல்லாம் நடக்கிறது எத்தனை மணிக்குன்னு நினைக்கிறீங்க? 9:30க்கு தாங்க இதை ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. முடிகிறதுக்கு 1:30 ஆயிடுச்சு. அது வரைக்கும் பிள்ளைங்க இருக்குமா, அந்த போட்டிக்குள்ள கலந்துறதில் ஒவ்வொரு இதில் ஜெயிச்சிருந்தாங்க பிள்ளைங்க. அந்த ஜெயிச்சதுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு கூட பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்புறம் இது வந்து எங்கள் அத்தான் பொண்ணு. அவள் வந்து ஒரே அழுதுகிட்டு ஆடின மாதிரி ஆடினா. ஆனால் அதான் அழுதுகிட்டு ஏண்டி ஆடுற அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் இவள் வந்து செம்மையான டேலண்டான கேர்ளுங்க. அடுத்த வீடியோவை பாருங்கள். இப்படித்தான் நாங்கள் கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் ஒரே விஜய் பாட்டாக தாங்க. ஜனநாயகத்தில் இருந்து தான் பாட்டு எல்லாம் வந்துச்சு. அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை வந்திருக்கும். அவ்வளோத்துக்கும் ஆடினாங்க பசங்க, அவ்வளோ கற்று. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் படுத்துருச்சு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கினதுனால நாங்கள் தான் போய் கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாம் எங்கள் ஊர்லெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிஃப்ட்டை காமிக்கிறேன் நான். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ